ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் பாண்டா கரடி பற்றிங்க. பொதுவாக நான் எல்லா வீடியோக்கள்லேயும் கொஞ்சம் சீரியஸாக பேசும்போது மனிதன் தான் இந்த உலகத்துடைய அழிவுக்கு காரணம், ஒவ்வொரு உயிரினத்துக்களுடைய அழிவுக்கு காரணம் மனிதன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பட் பாண்டா கரடியை பொறுத்த வரைக்கும் அந்த இனம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணம் மனுஷன் மட்டும்தாங்க. ஒரு 100 பாண்டா கரடி பறந்துச்சுன்னா அதில் 60லேருந்து 70 பாண்டா கரடி ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுது. மேலேருந்து உயரத்துலேருந்து கீழே விழுந்துடுறது, தாய் கரடி வந்து தன்னுடைய குட்டிகளை பேணி பாதுகாக்காமல் இருக்கிறது, பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, அதையெல்லாம் தாண்டி சோம்பேறித்தனம். எப்படிப்பட்ட சோம்பேறித்தனம்னா சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டெல்லாம் செத்து போயிடுங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கரடி அப்படிங்கிறது மாமிச பட்சினி, வேட்டையாடி திங்கக்கூடிய ஒரு உணவு, ஒரு உயிரினம். ஆனால் பாண்டா கரடி வேட்டையாடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு நான் வெஜிடேரியன்லேருந்து வெஜிடேரியனுக்கு மாறிடுச்சு. இது நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இதுதாங்க நிஜம். வெஜிடேரியனில் மாறிச்சு, ஓகே பரவாயில்ல. ஆனால் அது தேர்ந்தெடுத்த உணவு என்ன தெரியுங்களா? மூங்கில்கள். பொதுவாகவே மூங்கில்கள் ரொம்ப கரடு முரடானவே. அதை வந்து சாப்பிட்றதுக்கு மற்ற விலங்குகள் வந்து விரும்பவே விரும்பாது. அதாவது தாவர பச்சினிகள் கூட விரும்பாது. அந்த உணவை தான் இது தேர்ந்தெடுக்கும். ஏன்னா அதுக்கு போட்டியே கிடையாது. வருஷம் ஃபுல்லாகவே மூங்கில் கிடைக்கும். மூங்கிலுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். வறட்சி அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. ஸோ அதை சாப்பிடும். ஆனால் அது வந்து ஜீரண கோளாறை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால எந்த விலங்குகளும் சாப்பிடாது. இது பரவாயில்ல, நான் இப்படி தான் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும். அதுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. 12 to 14 மணி நேரம் சாப்பிட்ற வேலையை மட்டும்தான் பார்க்கும். ஏன்னா ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஜீரண கோளாறு இருக்கிறதுனால 30லேருந்து 50 தடவை வரைக்கும் ஒரு நாளைக்கு டாய்லெட் மட்டும் போகும். சரியான சோம்பேறியாக இருக்கக்கூடியதுன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் கீழே அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் சீனா இந்த மிருகத்தை காப்பாற்ற முடிவு செஞ்சுது. ஏன்னா அவங்களுடைய தேசிய விலங்குல மொத்தம் 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மரபு சார்ந்த விலங்காக வந்து பார்த்திங்கன்னா டிராகனை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவப்பு கொண்டு இருக்கக்கூடிய நாரை அல்லது கொக்கு, அதுவும் அவங்களுடைய தேசிய விலங்கு. அது போக பாண்டா கரடியும் ரொம்ப க்யூட்டான அழகான விலங்கு அப்படிங்கிறனால அதையும் வச்சுருந்தாங்க. பார்க்கத்தாங்க க்யூட்டு. ஒரு மூடு வந்துருச்சுன்னா லூசுத்தனமாக மனிதர்களை கடிச்சு குதறி எடுத்துரும் அப்படிங்கிறதும் நிஜம்தான். ஸோ அவங்க அந்த விலங்கினத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக உலகத்தில் அழிந்து வரக்கூடிய விலங்கினமாக அறிவித்து அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. இன்றைக்கி தேதிக்கு 2000க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இது 2000க்கு மேலே ஆனதுக்கான ஒரு கதையும் இருக்குது. இது சோம்பேறின்னு சொன்னேன் இல்லையா? இனப்பெருக்கத்துலேயும் இது சோம்பேறியான ஒரு விஷயமாகவே தான் இருந்திருக்கு. அதுக்கு வீடியோலாம் போட்டு காமிச்சு அதுக்கப்புறமா அதை இனப்பெருக்கம் பையன் வைப்பாங்களாமா. மனுஷன் வாழ்நாளில் என்னென்னமோ வேலை பார்த்துருக்கான். ஆனால் பாண்டா கரடிக்கு என்ன வேலை பார்த்துருக்கான்னு கதை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலே சுவாரஸ்யமான விலங்கு. எனக்கு படிக்கும்போதும் பார்க்கும்போதும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி.